your self-reliance. Hope you are enjoying the reality show. நமஸ்காரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ எஃப்எம் ஆன்போர்ட் அசெம்பிளி கனெக்டட் பை தி டீச்சர்ஸ். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஆன்போர்ட் எஃப்எம் இது ஆன்போர்ட் எஃப்எம். ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாம எந்த ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி இறை வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஃபாஸ்டா குயிக்கா போயிட்டு ஒரு இறை வழிபாட்டை கேட்டுடலாம். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. மான்போர்ட் எஃப்எம் இது மான்போர்ட் எஃப்எம். இறை வணக்க பாடலை தொடர்ந்து இறை வசனம் ஜெபம். It will be richly rewarded. You need to persevere so that when you have done the will of God, you will receive what He has promised. This is the word of the Lord. Thanks be to God. I stand join the prayer. Loving Heavenly Father, we thank you for this new day and the opportunity to learn and grow together. We thank you for these blessings upon our school throughout this academic year. Help us to be confident, respectful, kind, and understanding towards each other. May we work hard and strive for excellence in all our endeavors. We especially pray for our principal, Reverend Brother Alex, Reverend Brother Alvin Jose, for their guidance and commitment towards our school community. We pray for our board exam students for their self-percentage success. Grant us wisdom and courage as we face the challenges ahead. In your loving care, we commit ourselves today filled with confidence and positive growth. As our Lord said, my grace is sufficient for you and my power is made perfect in weakness. We ask all this in your precious name of Jesus. Amen. ஓகே, அடுத்து ஒரு அழகான கருத்து. தினம் ஒரு குரல் கேட்டே ஆகணும். ஆட என் குரலை கேட்டுட்டே தானே இருக்கீங்க. இப்போ நம்ம கேட்க போறது திருக்குறள். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. மான்போர்ட் எஃப்எம் இது மான்போர்ட் எஃப்எம். திருக்குறள் மற்றும் விளக்கம். உழுவதெல்லாம் உயர்வுதல், மற்றது கல்லினும் கல்லாமை கேட்டு. விளக்கம். எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. சுட்டெரிக்கும் சூரியன் நம்மளை கொளுத்துற இந்த நேரத்துல சூடான சுட செய்திகளை வழங்குவதற்கு செய்தியாளர் மிஸ் ஜாஸ்மின் நம்ம இணைப்புல இருக்காங்க. கேட்டுட்டு வாங்க. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. News headlines read by Ms. Jasmine. In today's news, international news, China, Vietnam finds dozens of deals amidst Trump's tariff threats. National news, Karnataka governor sends bill for 4% Muslim reservation to president. Sports news, Rajasthan Royals need to put the campaign back on the track ahead of the clash against the Delhi Capitals. Weather report, today's maximum temperature is recorded as 35% of Celsius and minimum temperature is recorded as 20 degrees Celsius. Thank you. சுடல் செய்திகளை வழங்கிய ஜாஸ்மின் மிஸ்ஸுக்கு நன்றிகள். நேற்றைய மழைத்துளிகளை தொடர்ந்து சிந்தனை துளிகளை வழங்க இணைப்பில் இருக்கிறார் மிஸ்டர் பாலாஜி அவர்கள். இன்றைய சிந்தனை. தன்னம்பிக்கை, துணிவு, பயம், இந்த மூன்றில்
முதல் இரண்டும் அழகான உயர்வான வாழ்க்கையை அமைத்து தருகின்றன. தன்னம்பிக்கை இருந்தால் துணிந்து காரியத்தில் இறங்கி செயல்பட முடியும். வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல், நம்பிக்கையை விதைத்து செல். வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல், நம்பிக்கையை விதைத்து செல். பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனமே சிறந்ததாகும். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போதுதான் வாழ்க்கை அழகாகிறது. வானவில் தோன்றும் போதுதான் வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போதுதான் வாழ்க்கை அழகாகிறது. நேயர்கள் சிலருக்கு பிறந்த நாள் அவர்களை வாழ்த்துவோம். மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வாழ்த்து மகிழ்வோம். Happy birthday wishes. Happy birthday wishes. Happy birthday dear. கேட்டுக்கிட்டே இருங்க. மார்கோ டெம்பர், மார்கோ டெம்பர், இது மார்கோ டெம்பர். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வாங்க. ஹலோ ஹலோ ஆண்டி. ஹலோ மேம், கேக்குதா? கேக்குதா ஆண்டி? சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன பாட்டு வேணும்? நான் சென்னையிலிருந்து தான் பேசுறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? ஆண்டி, எனக்கு உங்க ப்ரோக்ராம்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரமா கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேனா, கிடைக்கவே இல்லை. இப்பதான் ஆண்டி கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி. ஓகேம்மா, நீங்க கேட்ட மாதிரி ஒரு நல்ல மோட்டிவ் சாங்க போட்டுடலாம். சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. பயனுள்ளதா இருக்கேன். சொல்லுங்க மேம், உங்க பேர் என்ன? I am Venika from Bangalore, ma'am. Ma'am, Sharik ma'am, how are you, ma'am? ஃபைன் மேம், ஃபைன். Okay, ma'am, ma'am, நான் 1 year-ஆ try பண்ணி இன்னைக்கு தான் ma'am line connect ஆயிருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இந்த ஷோவை நான் daily miss பண்ணாம கேட்கிறோம் ma'am. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களோட sweet and mesmerizing voice தான் ma'am. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். Ma'am, சரி, எந்த place, எந்த college-ல படிக்கிறீங்க? நான் காலேஜில் படிக்கல மேம், நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். Really? நம்பவே முடியல ma'am. உங்க voice அவ்வளவு இதா இருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். Ma'am, Bangalore வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்துடணும். கண்டிப்பா வரணும், கண்டிப்பா. என்ன பாட்டு
இந்த மான்ஃபோர்ட் ஸ்கூல், ஆலந்தூர் மான்ஃபோர்ட் ஸ்கூலில் நான் ஒரு 28 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியாற்றி வருகிறேன். அதில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் அவங்களுடைய வழிகாட்டுதல்படி நம்ம பள்ளியில் பணியாற்றுறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க கண்டிப்பா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உயர்த்துற மாதிரி சில கருத்துக்களை சொல்லுங்க சார். கண்டிப்பாக டீச்சர், ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கிட்டையுமே நம்ம எல்லாருக்கிட்டையுமே தன்னம்பிக்கை இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நமக்கு எல்லாருக்கும் தன்னம்பிக்கை இருக்கு தானே. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அது நம்ம 6th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவே இருக்கு. 6 A B C 3 செக்ஷன்லையும் நிறைய தன்னம்பிக்கை உடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாருமே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொன்னேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. சரி, இந்த தன்னம்பிக்கை நம்ம வளர்த்துக்கும் போது அதன் மூலம் நம்ம என்ன செய்யணும்? இதை நம்ம தீய வழியில் பயன்படுத்தக்கூடாது, வன்முறைக்கு பயன்படுத்தக்கூடாது, நன்மைக்கு பயன்படுத்தணும். அது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம பார்க்க பாருங்க, மகாத்மா காந்தியடிகள், தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள். ஆங்கிலேயரிடமிருந்து நமது இந்திய நாடு அடிமைப்பட்டு சுதந்திரத்திற்காக நமது போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது அவர் அகிம்சை வழியிலே அறப்போராட்டத்தை நடத்தி நாம் அனைவருக்கும் நம் இந்திய நாட்டிற்கு சுதந்திர காட்டை சுவாசிக்க வழி செய்தார். அவரை போல நாமும் நம்முடைய தன்னம்பிக்கையை நேர்மையான வழியில் நன்மையை நோக்கி அவற்றை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் நம்முடைய தன்னம்பிக்கையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்லுங்கம்மா, நீங்க சில வார்த்தைகள். என்னுடைய பெயர் ஜெஸ்ஸி. மான்ஃபோர்ட் பள்ளியில் 24 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். இந்த பள்ளியில் பணிபுரிவதை நினைத்து நான் பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறேன். இப்போது அன்னை தெரசா அவர்களை பற்றி ஒரு சிறிய கவிதை தொகுப்பு. அன்பே மதமானவர், கனிவே மொழியானவர், கருணையே உருவானவர், அருளில் மழையானவர், பாசத்தில் தலையானவர் நம்முடைய அன்னை தெரசா. அவர் தன்னம்பிக்கையால் ஏழைகளுக்கு தொண்டாற்றி மக்கள் மனங்களில் நிறைந்து நோபல் பரிசும் பாரத ரத்னா விருதும் பெற்று நம் அனைவர் மனங்களிலும் நீங்காது இடம் பிடித்தவர் தான் நம்முடைய அன்னை தெரசா. அவரை பின்பற்றி நாமும் வாழ்வில் உயர்வோம். அடுத்ததாக நீங்க இங்க போட்டோவில் பார்க்கறது பாருங்க. அடிக்கடி நம்ம பள்ளிக்கூடத்தில் போட்டோ பார்க்க 2 பேருடைய போட்டோஸ் அங்கே இருக்கு. திரு APJ அப்துல் கலாம் அவருடைய போட்டோ, அப்புறம் அன்னை தெரசாவோட போட்டோ, அப்புறம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளோட போட்டோ, அப்புறம் பாருங்க விண்வெளி சாதனை படைத்த சுனிதா வில்லியம்ஸ் அவருடைய போட்டோ இருக்கு. நடுநாயகமாக இருக்கக்கூடிய நமது பள்ளியுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வணக்கத்திற்குரிய அருட்சகோதரர்கள் நம் தலைமை ஆசிரியர் அலெக்ஸ் அவர்களுடைய போட்டோவும், மதிப்பிற்குரிய ஆல்வின் பிரதர் அவருடைய போட்டோவும் அங்கே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? சரி, இப்போ நம்ம APJ அப்துல் கலாமை பற்றி நமக்கு சொல்ல போகிறேன். அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்ததுனால அவர் அப்படியே இருந்ததில்ல, தன்னம்பிக்கையோட தனக்கு இருந்த அறிவையும் திறமையையும் நன்கு வளர்த்து கொண்டார். புரியுதா? அந்த திறமையின் மூலம் என்ன சாதிச்சார்? அவருடைய சாதனை என்ன? அவருடைய தன்னம்பிக்கையுடைய வெளிப்பாடு எவ்வாறு இருந்தது? என்ன செய்தாரு? ஏவுகணை நாயகர் என்று போற்றப்பட்டார். அதற்கெல்லாம் மேலாக இந்தியாவுடைய உயர்ந்த பதவியான ஜனாதிபதி, இந்திய குடியரசுத் தலைவர் பதவி வகித்தார். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நீங்களும் தன்னம்பிக்கை மூலம் நற்குணங்களையும் நற்பண்புகளையும் பெற்று வாழ வேண்டும். அவருக்கு நம்ம போட்டுக்கிற வார்த்தை பாருங்க, எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட எளிமையோடும் நேர்மையோடும் வாழ்ந்தார். நீங்க சுனிதா வில்லியம்ஸை பற்றி ஒரு கவிதை சொல்லுங்க. தேங்க்யூ மேம். சொல்றேன். விண்வெளி ஆய்வியில் வெற்றிகள் பல கண்டு இன்று அனைவரது கண்விழி பார்வையில் பதிந்தவர் சுனிதா வில்லியம்ஸ். நாட்கள் 9 தங்கிடவே பயண திட்டம், மாதங்களோ 9ஐயும் கடந்து பெண்ணுக்கே உரிய பெருமையோடு, தளராத தன்னம்பிக்கையோடு, திண்ணிய மன
பாதையை பின்பற்றி உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்க்கையில் முன்னேறுவோம். அடுத்து மாணவ செல்வங்களே, நம்ம பார்க்கறது இப்ப இதுவரைக்கும் பார்த்தவர்கள் நம்ம தலைவர்களை பற்றியும் நாட்டுப்பற்று மிக்க விண்ணொலிகளை பற்றி பார்த்தோம். இப்ப நம் மத்தியிலேயே நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது அருட்சகோதரர்கள், லிவிங் எக்ஸாம்பிள்ஸ், நமக்கெல்லாம் ஒரு வாழும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமக்கெல்லாம் எப்படி கல்வியும் ஒழுக்கமும் இரண்டு கண்கள் என்று சொல்றோம் இல்லையா? கல்வியும் ஒழுக்கமும் இரண்டு கண்கள். அதுபோல நாம் அனைவருக்கும், மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் இப்பள்ளியிலே இரண்டு கண்களாக விளங்கக்கூடியவர்கள் நமது அருட்சகோதரர்கள். முதலாவதாக நமது வணக்கத்திற்குரிய ரெஸ்பெக்டட் ரெவரண்ட் பிரதர் ஹெட்மாஸ்டர் ரெவரண்ட் பிரதர் அலெக்ஸ் அவர்களை பற்றி சொல்லணும்னா, இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த நாள் முதல், தலைமை பொறுப்பேற்ற நாள் முதலாக இன்று முதல் இனியும் எந்நாளுமே எந்த பள்ளிக்கு சென்றாலும் பிரதர் அலெக்ஸ் அப்படின்னாவே நமக்கு எல்லோருக்கும் ஞாபகம் வருது நேர்மறை சிந்தனைகள். அப்ப பிரதரை பற்றி சொல்லணும்னா, பிரதர் இஸ் எ பாசிட்டிவ் வைப்ரேஷன், is an inspiration to all of us, is a motivation always. அவரை பற்றி ஷார்ட்டாக சொல்லிட்டேன், இன்னும் நிறைய சொல்லலாம். ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், நம்ம மாணவர்களுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி பிரதர், தேங்க்யூ. ஆர்டின் பிரதரை பற்றி சில கருத்துக்களை சொல்லுங்க. எமது மான்ஃபோர்ட் பள்ளியின் வளர்ச்சியில் அளவற்ற மகிழ்ச்சி காண்பவர் எமது அருட்சகோதரர் ஆல்வின் ஜோஸ் அவர்கள். பழகுவதற்கு இனிமையானவர், மாணவனை நல்வழிப்படுத்துவதில் கண்டிப்பானவர், புத்தக பிரியர், சிறந்ததொரு சிந்தனையாளர், அமைதியாக அதே நேரம் அறநெறியில் வழிகாட்டுபவர் எமது அருட்சகோதரர் ஆல்வின் அவர்கள். காலம் தவறாமையில் எடுத்த காரியத்தை திறம்பட நேர்த்தியாக தன்னம்பிக்கையுடன் முடிப்பதில் கெட்டிக்காரர் எமது அருட்சகோதரர் ஆல்வின் அவர்கள். Be proud of you, dear brother. Thank you. ஓகே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். மாணவ செல்வங்களே, ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிக்கிறேன் கடைசியா. தன்னம்பிக்கை என்ற நாள் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும். தன்னம்பிக்கை என்ற நாள் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும். எனவே தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் பத்தாது, அதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த மாதிரி தியாகம், எளிமை, அர்ப்பணிப்பு, நாட்டுப்பற்று, அப்புறம் அகிம்சை, அமைதியான முறையில் நம்மளுடைய செயல்களை செய்து முடிக்கணும், வெற்றி அடையும் என மாணவ செல்வங்களை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அது ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஸ்லோகன் மான்ஃபோர்ட்ஸ் என்னோட ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி சொல்றது தான். மான்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் can we do it, மான்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் yes we can. இந்த மாதிரி ஆக்ஷனோட நம்ம எல்லாருமே பாடலாம், எல்லாருமே சொல்லலாம். சொல்லலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாருமே சொல்லலாமா? மான்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் can we do it, மான்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் yes we can. Thank you students. இவ்வளவுதாங்க, நம்ம எல்லாம் முடியும். Yes students, can we do it anything? Thank you. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி மேம். Thank you. உங்க கருத்துக்கள் ஒவ்வொரு மாணவருடைய மனதில் ஒரு உற்சாகத்தை உண்டாக்கும். அது மட்டுமா சாயினே, பறவைகள் எவ்வளவு அழகா வானத்துல பறந்தது, ஏன் நம்மளாலே பார்க்க முடியாதான்னு ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்கலையா? இன்னைக்கு நம்ம தான் விமானத்துல பறக்கலையா? நீங்க கூட போன வாரம் எப்ப சொன்னீங்க நான் துபாய்க்கு ஃபிளைட்ல போனேன்னு. தன்னம்பிக்கை இருந்தா போதும், எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு சாரும் மேமும் அழகா சொன்னாங்க. ரொம்ப நன்றி சார், நன்றி மேம். சாரும் மேமும் நிறைய எடுத்துக்காட்டுகளை சொன்னாலும் அவங்க பள்ளியில் படித்த முன்னாள் மாணவி தன்னம்பிக்கையோடு படித்து மருத்துவராக உருவாக்கி இருக்காங்க. அவங்கள மான்ஃபோர்ட் பள்ளி சிறப்பித்து ஒரு வீடியோ கிளிப்பை கொடுத்திருக்காங்க. அதை
தடை ஏற்பட்டாலும் ஓய்வின்றி சோர்வின்றி உழைக்கக்கூடியவர்களுக்கு எந்த தடை ஏற்பட்டாலும் அந்த ஊழை அப்படிங்கிற அந்த ஒரு விதி அது கூட தோற்று போயிடுமா, அது தானாகவே தோற்று போயிடும். எப்போது நாம சோர்வின்றி தடைகள் எல்லாம் தகர்த்து உழைக்கின்ற பொழுது அந்த விதியை கூட நம்மால் மதியால் வெல்ல முடியும். இந்த திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நமது அருள் சகோதரர் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரர் அவர்கள் அலெக்ஸ் அவர்களுக்கு இந்த தன்னம்பிக்கை என்ற தலைப்பிலே எங்களுக்கு நல்லதொரு அரிய வாய்ப்பை கொடுத்து மாணவ செல்வங்களுக்கு உங்களை ஊக்கமூட்ட வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்கள் அனைவரும் சார்பாகவும் மாணவர்கள் உங்கள் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த இதயமறிந்த நன்றிகளை குறித்தாக்கி வருகின்றோம். தேங்க்யூ ஃபாதர். The vice principal and the teachers and my students. The blessed morning to one and all. There was a slogan, Leah, அழகா சொல்லிட்டு இருந்தார் சார். அது கொஞ்சம் மேடைக்கு வாங்க ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். அந்த ஸ்லோகன் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் உங்களுடைய வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. பார்க்கலாம் கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணி பார்க்கலாம். வாய்ஸ் மறுபடியும் ஆக்ஷன் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஃபுல் என்கரேஜ்மெண்டோட ஃபுல் எந்தோட சொல்றீங்க. ஓகேயா? மேலே போ சார் அப்படியே ஷூட் பண்ணுங்க. யார் நல்லா பண்ணுங்க. நீ மேலே போனால் தான் தெரியும் உனக்கு ஆக்ஷன். மேலே போ. தெரியுது சார். சீக்கிரம் வா. ரேவானி ரெடி. Can we do it? Montfort students. Yes, we can. Montfort students. Can we do it? Montfort students. Yes, we can. Final of the word. Montfort students. Can we do it? Montfort students. Yes, we can. Very good. Thank you, students. girls alone. 9th girls. Montfort students. Can we do it? Montfort students. Yes, we can. 8th. இப்போ 8th பாருங்க. ஷைனி விஸ்மான் எவ்வளவு வைப்ரேட்டா இருக்காங்க. 8th. Montfort students.
blessing, I could say. ஏன் அப்படின்னா I could able to witness, acknowledge and see the things of the students who are involved in learning, in exhibiting the science exhibitions and performing in the speech, assembly and sports, prize day, dance and in studies. No, இதெல்லாம் 1 year நான் பார்த்தேன். இது எப்படி அப்படின்னா 10th, 11th, 12th, even the festival time, holidays, starting with brother, teachers, long distance on the teachers கூட 3 நாள் holidays கூட they just sacrificed. இங்க பாருங்க ஒரு வேர்ட் இருக்கும், sacrificed. It's given for Mother Teresa, sacrificed. அவங்க என்ன பண்ணி நடந்ததெல்லாம் நலமே, நன்றி என் இறைவா. நடக்கவிருக்கும் அனைத்தும் நலம்